சென்னை கிண்டி நட்சத்திர விடுதியில் வேளாண்மை மற்றும் கிராமப்புற மேம்பாட்டிற்கான தேசிய வங்கி நபார்டு கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மத்திய நிதித்துறை செயலாளர் நாகராஜு, தமிழ்நாடு தலைமைச் செயலாளர் முருகானந்தம் மற்றும் நபார்டு தலைவர் ஷாஜி கேவி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்பாக செயல்பட்ட வேளாண் விவசாயிகளுக்கு சான்றிதழ்களை வழங்கினர். நிலையான விவசாயம் மற்றும் கிராமப்புற வளர்ச்சி நோக்கில் நபார்டு மேற்கொண்டு வரும் கடனுதவிகள், நுண்நிதி திட்டங்கள் மற்றும் தொழில் முனைவு உள்ளிட்ட பல்வேறு வளர்ச்சி நடவடிக்கைகளுக்கு முக்கிய ஆதரவாக இருப்பதாக கலந்தாய்வு கூட்டத்தில் அதிகாரிகள் தெரிவித்தனர். நபார்டு நிதி மற்றும் தொழில்நுட்பத்தின் ஒருங்கிணைந்த பங்களிப்பாக செயல்படுகிறது எனவும் அவர்கள் குறிப்பிட்டனர். இது வந்து ப்ரையாரிட்டி செக்டர், அது கொடுக்குறோம் உங்களுக்கு டீட்டெயில் பிரேக்கப் கொடுக்குறோம். அது பப்ளிக் டொமைனில் ஆல்ரெடி வந்துருச்சு. நாங்கள் பப்ளிக்கில் கொடுத்துட்டோம். நாங்கள் அது ஆல்ரெடி வந்துருச்சு. உங்களுக்கு வந்து அதில் ஒரு 11 செக்டார் இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் எவ்வளோ டீட்டெயிலாக இருக்குங்கிறது பப்ளிக்லேயும் இருக்குது. உங்களுக்கு நான் தரேன். இந்த ப்ரொடக்ஷன் எதுவும் கம்மியாகலை. ஸோ இட் இஸ் ஒன்லி த க்ரோத். அதாவது க்ரோத், ஜிடிபி க்ரோத் வந்து அக்ரிகல்ச்சரோட கான்ட்ரிபியூஷன் வந்து கொஞ்சம் டிக்ளைன் ஆகும். பட் அதுக்காக ப்ரொடக்ஷன் எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. ப்ரொடக்ஷன் நல்லா ப்ரொடக்ஷன் ஆகுது. பிகாஸ் நீங்கள் அந்த டீட்டெயில்ஸ் வந்து உற்பத்தி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா அது ஒன்றும் கம்மியாகலை. அதெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. சொன்ன மாதிரி 2 மாதத்துக்கு முன்னாடி தான் அது பப்ளிஷ் ஆகிருக்கு. ஸோ நாங்கள் ஸ்டடி பண்ணி பார்க்கலாம் என்ன பண்ணுறது, என்ன மாதிரி இன்டர்வென்ஷன்ஸ் கொடுக்கலாம், என்ன மாதிரி ப்ரோக்ராம்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறத நாங்கள் அதை ஆய்வு பண்ணி டீட்டெயிலாக ஸ்டடி பண்ணிட்டு தான் நாங்கள் ப்ரோக்ராம் டிசைன் பண்ணுவோம்.